ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல க்ரோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். இந்த ஃபண்டானது ஒரு நியூ ஃபண்ட் தான். இந்த ஃபண்டானது ஒரு செக்டர் ஃபண்ட் கேட்டகரியை சார்ந்தது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதிக ரிஸ்க் உள்ள ஃபண்ட் எதுன்னா ஸ்மால் கேப் கூட கிடையாது, செக்டர் ஃபண்ட் தான். இந்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணும்போது குறைந்தபட்சம் 5 முதல் 7 வருடங்கள், அதாவது எஸ்ஐபி மூலம் முதலீடு தொடர வேண்டும். இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்போது வெறுமனையா பேங்கிங் மட்டும் இல்லாம நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி, ஃபின்டெக் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இப்படி கிட்டத்தட்ட 50 நிறுவனங்களில் முதலீடு செய்ய வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த நிறுவனங்கள் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். க்ரோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்டானது ஒரு செக்டார் ஃபண்டு தான். இந்த ஃபண்ட்ல இருந்து பேங்க்ஸ் மற்றும் ஃபினான்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபின்டெக் கம்பெனி, கேபிட்டல் மார்க்கெட், இப்படி எல்லா இதுலயும் முதலீடு பண்றாங்க. பேங்க் நீங்க பாத்துட்டீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கு, பிரைவேட் பேங்க் இருக்கு. பப்ளிக் செக்டாரோட பேங்க் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான், ஒரு 4% 5% தான் வரும். அதிகபட்சமாக போனால் எஸ்பிஐல மட்டும் தான் முதலீடு பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி, மைக்ரோ ஃபினான்ஸ், ஹோல்டிங் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இப்படி நிறைய கம்பெனி இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் அது மாதிரி தான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. ஃபின்டெக் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஃபின்டெக் கம்பெனி அதுவும் நிறைய இருக்கு. கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி, டெபாசிட்டரி, சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், இது மாதிரி கம்பெனி, எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டேட்டா பிளாட்ஃபார்ம் கம்பெனி, ரேட்டிங் ஏஜென்சி, இப்படி எல்லா விதமான கம்பெனிகளையும் இந்த ஃபண்ட்ல இருந்து முதலீடு பண்றாங்க. க்ரோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்ட்ல இருந்து வெறுமனே பேங்க்ல மட்டும் முதலீடு பண்ணல. பேங்கை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் கம்பெனிகள்லாம் முதலீடு பண்றாங்க. கடந்த ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸிங்கே நிறைய புது ஆப்லாம் வந்துட்டு இருக்கு. அது எந்த மாதிரியானது என்பதை பற்றி பார்க்கலாம். பேமெண்ட் பேங்கிங் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே, பேபால், இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரோசர் பே இதெல்லாம் இருக்குது. பேயூ, அதுக்கு அடுத்தபடியாக லெண்டிங்கில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான கம்பெனி பார்த்துட்டிங்கன்னா பேங்க் பசார் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வெல்த் டெக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல், குவேரா, ஸ்கிரிப்ட் பாக்ஸ், இப்படி நிறைய கம்பெனிகள் இருக்கு. இன்சூர்டெக்லையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பாலிசி பசார் எல்லாருக்கும் தெரியும். ஆன்லைனில் பாலிசி எடுக்கணும்னா பாலிசி பசாரில் இருந்து எடுக்கலாம். அதுபோல் டிஜிட்டல் நியோ பேங்கில் பார்த்துட்டிங்கன்னா ஜூபிட்டர், நியோ, எஃப்ஐ, ஓப்பன், டைடு, இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஃபின்டெக் இன்ஃப்ராவில் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது பிளாக் செயின் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைபர்லைட் மற்றும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷனில் பார்த்துட்டிங்கன்னா கிளியர் டேக்ஸ்லாம் ஃபில் பண்ணணும்னா நம்ம கிளியர் டேக்ஸ் மூலமாக கைடு பண்ணுறாங்க. அது கூட இப்போ ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைந்துட்டு வருது. இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளையும் முதலீடு பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார்ல இருந்து கடந்த 2011 இருந்து கடந்த ஆண்டு வரை 2023 வரை எந்தெந்த செக்டாரில் ஃபினான்ஷியல் சர்வீஸில் எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கு, ஒரு சில துறைகளில் பார்த்துட்டிங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். புரோக்கிங்கில் பார்த்தீங்கன்னா புரோக்கிங் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி 2011-14 கிடையாது. அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ 2019-23 புரோக்கிங் கம்பெனி தான் நல்லா வளர்ச்சி அடைந்து 33% இருக்கு. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி 8% இருந்தது, அது 34% இருக்கு 2023. அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா எதுவுமே லிஸ்டட் பண்ணல. 2011-14 இப்போது 2% பங்களிப்பாக இருக்கு. ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 4% இருந்தது, இன்னைக்கு 75% இருக்கு. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி 9% இருந்தது, அது குறைஞ்சிருக்கு, இன்னைக்கு -6% குறைஞ்சிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க் 18 இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2% இருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ல இருந்து -10 இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 38% இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே லிஸ்டட் பண்ணல. 2014 இன்னைக்கு அதுவே பார்த்தீங்கன்னா 39% இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ரேட்டிங் ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா 2011-14 23% இருந்தது, இன்னைக்கு 9% இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி அதே மாதிரி தான் 14% பங்களிப்பு இருந்தது, இன்னைக்கு 5% இருக்கு. இது குறையதுக்கு ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மற்ற கம்பெனிகள்லாம் இல்லாமல் இருந்தது. ஒரு சில கம்பெனி பங்களிப்பு அதிகமாக வரும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ரேட்டிங் ஏஜென்சியோட இதெல்லாம் கம்மியாகுது. க்ரோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்டோட என்எஃப்ஓ டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இது ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர். இந்த ஃபண்டில் நீங்கள் என்எஃப்ஓவில் அப்ளை பண்ணணும்னா 17 ஜனவரியிலேருந்து 31 ஜனவரி வரை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு என்எஃப்ஓவில் அப்ளை பண்ண முடியலன்னா கூட பரவாயில்லை, February 2nd வீக்கில் இருந்து கூட நீங்கள் வாங்கலாம். அதுபோல் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் நேம் நிஃப்டி டெக்னிக்கல் சர்வீசஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்.
இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக லம்சமாக கூட ரூபா பண்ணலாம். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரூபாயிலிருந்து கூட பண்ணலாம். இந்த ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் மிஸ்டர் அனுபம் திவாரி. குரூப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்டு, அந்த ஃபண்டானது பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறாங்க. இதனால் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடத்தில் பார்த்தீங்கன்னா 2019 பிப்ரவரியில் 27,085 பாயிண்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 45,701 பாயிண்ட் இருக்குது. இது கிட்டத்தட்ட 68% வளர்ச்சி ஆகும். இது ஒரு ஆக்டிவ் ஃபண்டுங்கிறதுனால இந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கிட்டத்தட்ட 15 to 20% வரை ரிட்டர்ன் கொடுக்கலாம். கடந்த காலங்களில் உள்ள எஸ்பிஐ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்டு, ஐசிஐசிஐ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்டு, டாடா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்டு, இந்த ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடம் 7 வருட ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 17 to 20% வரை ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ஒரு செக்டார் ஃபண்டுங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஃபண்டில் 5 வருடங்களுக்கு மேலே முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 15% மேலே நிஃப்டி 50யோட அதிகமான வருமானம் பெறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.